வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகளை மேற்பார்வையிட 8 மூத்த தலைவர்களை திமுக தலைமை பிராந்திய பொறுப்பாளர்களாக நியமித்துள்ளது. இந்த தலைவர்கள் தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை மேற்பார்வையிடுதல், கட்சி உறுப்பினர்களிடையே உள்ள உள் மோதல்களை தீர்ப்பது மற்றும் அந்தந்த பிராந்தியங்களில் நிலவும் யதார்த்தங்களை மதிப்பிடுதல் போன்ற பணிகளை மேற்கொள்கின்றனர். திமுக தனது மாவட்ட அலகுகளை 8 மண்டலங்களாக பிரித்துள்ளது. ஒவ்வொன்றும் ஒரு செல்வாக்கு மிக்க மூத்த தலைவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சரும் துணை பொதுச் செயலாளருமான ஏ. ராஜாவுக்கு சென்னை மண்டல பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தென்கோடி மாவட்டங்கள் 2 தனித்தனி மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான கனிமொழி ஒன்றை கையாள்கிறார், மற்றொன்றை அமைச்சர் தங்கம் தென்னரசு மேற்பார்வையிடுகிறார். மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரு பகுதிக்கு அமைச்சர் ஆர். சக்கரபாணி பொறுப்பேற்கிறார். அதே நேரத்தில் கோவை மண்டலம் முன்னாள் அமைச்சர் வி. செந்தில் பாலாஜியின் மேற்பார்வையில் உள்ளது. கட்சியின் முதன்மை செயலாளரும் அமைச்சருமான கே. என். நேரு மாநில அரசியல் நிலப்பரப்பில் ஒரு முக்கிய பகுதியான டெல்டா மற்றும் மத்திய மாவட்டங்களுக்கு பொறுப்பேற்கிறார். வடக்கு மாவட்டங்கள் மூத்த அமைச்சர்கள் இ. வி. வேலு மற்றும் எம். ஆர். கே. பன்னீர்செல்வம் ஆகியோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் பிராந்தியங்கள் மற்றும் அவற்றின் தொகுதி மாவட்டங்களின் குறிப்பிட்ட அமைப்பு தெளிவாக இல்லை. ஜூன் 1 ஆம் தேதி மதுரையில் நடைபெறவுள்ள பொதுக்குழு கூட்டத்தின் போது மட்டுமே இந்த விவரங்கள் உறுதிப்படுத்தப்படும் என்று கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 இடங்களை வென்று ஆட்சியை தக்கவைத்துக் கொள்வதை திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் இலக்காக கொண்டுள்ள நிலையில் கட்சி ஏற்கனவே அதற்கான அடிப்படை பணிகளை தொடங்கியுள்ளது. தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சியை பிடிப்பதற்கான கட்சியின் பெரிய திட்ட வரைபடத்தின் ஒரு பகுதியாக வரவிருக்கும் கவுன்சில் கூட்டத்தின் போது விரிவான தேர்தல் உத்தி வெளியிடப்படும் என்று ஸ்டாலின் கூறியுள்ளார். பிராந்திய பொறுப்பாளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மாவட்டங்களில் ஆலோசனை கூட்டங்களை நடத்த தொடங்கியுள்ளனர். உள்ளூர் நிர்வாகிகளுடன் நேரில் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளனர். மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களுக்கு இடையேயான உள் மோதல்களை தீர்க்க அவர்கள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அடங்கிய 5 பேர் கொண்ட குழுவிற்கு மிகவும் சிக்கலான பிரச்சினைகள் பரிந்துரைக்கப்படுகின்றன. பிராந்திய பொறுப்பாளர்களுக்கும் இந்த குழுவிற்கும் இடையிலான சந்திப்புகள் குறிப்பாக தங்கம் தென்னரசு மற்றும் கே. என். நேரு மேற்பார்வையிடும் பகுதிகளை மையமாக கொண்டு தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இது உதயநிதிக்கு உள்கட்சி நிர்வாகத்தை பற்றிய மதிப்புமிக்க வெளிப்பாட்டை வழங்குகிறது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.